Praise the Lord everyone. Today Jesus Army Fellowship Word of God கலாத்தியர் 5:25 நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுடைய ஆவியினாலே பிழைத்திருந்து அவராலே நடத்தப்படும் பொழுதுதான் வேதத்தின்படி நாம் தேவ ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்களாக இருப்போம். நம்ம நடக்கிறவர்களாக இருக்கிறோமா? தேவனுடைய ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்களாக இருக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த ஆவியின் கனியை நம்ம பெற்றிருக்கோமா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், தயவு, விசுவாசம், சார்ந்த இச்சை அடக்கம், இவைகளெல்லாம் நமக்குள்ளே காணப்படும் போது நம்ம ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம் அப்படின்னு ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார். இந்த ஆவியின் கனிகளை நம்ம பெற்று ஆவிக்கேற்றபடி நடக்கும்போது தேவ ஆவியானவர் நம்மளை தேவ ஆவிக்கேற்றபடி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் நம்ம எத்தனை பேர் ஒரு சாட்சியுள்ள ஆண்டவருக்கு ஏற்ற சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம ஆவிக்கு ஏற்றபடி நடந்தோன்னா கர்த்தர் நமக்கு எல்லா விஷயம் நேர்த்தியான நேரத்தில் நேர்த்தியாக செய்து முடிப்பார். ஆமென். God bless you.